ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான கிறிஸ்டல் ஆஃப் ரீமெம்பரன்ஸ் அப்படிங்கிற அனிமையோட சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்கு அப்படியே பார்க்க போகிறோம். அந்த அனிமையோட ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவலில் போகும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட்குள்ளே போகலாம். இப்போ நீக்காவும் நான் கிறிஸ்டாவை அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ நீக்கா சொல்கிறதே நம்பாத மாதிரி இருக்கா. மேலே கிறிஸ்டா அந்த இடத்துல யாரையோ கொலை பண்ணிட்டு நின்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீக்கா சொல்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம கிறிஸ்டாவை பார்த்து ஒரு மான்ஸ்டர் லீடர் மாதிரி ஒரு ஆளும் உன்னை எதுக்காக இப்போ ஹியூமன் வேர்ல்டுக்கு அனுப்பணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டா சொல்கிறா. அப்புறம் எதுக்காக இன்னும் நீ அந்த பையனை கொல்லாமல் இருக்கு? இப்போ கிறிஸ்டாவும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறேன். அன்னைக்கு அவன் நம்ம ஹீரோ கிட்ட உண்மையை சொல்ல ட்ரை பண்ணவும் அவளால் சொல்லியிருக்க முடியாது. இப்போ அந்த மான்ஸ்டர் ஹெட்டும் நீ இப்போ அவனை கொல்லேன்னா உனக்கே தெரியும் உனக்கு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டாவை மிரட்டுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா நீக்கா நம்ம ஹீரோவும் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு இப்போ நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நீக்காவும் இன்னைக்கு நீ சூப்பராக பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கிறிஸ்டா இவங்க முன்னாடி வரவும் ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கா பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோவும் உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது கிறிஸ்டாவும் நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா உங்களை அந்த வேர்ல்டு கூட்டிகிட்டு போய் உங்களோட பாஸ்ட் லைஃப் நடந்த விஷயம்லாம் திருப்பி ஞாபகம் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டா கேட்குறா. அதுக்கு நீக்காவும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஏன் வெண்ணையும் கூட்டிகிட்டு போய் நீ எதாவது பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நீ வாவின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு ஏதோ மெமரிஸ் லைட்டாக ஞாபகம் வருது. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா அந்த கார்டு கேமில் வர ஒரு சமனிங் கேரக்டர் தான் அது. என்னோட மெமரிஸையும் உன்னோட மெமரிஸையும் உனக்கு திருப்பி தர நேரம் இது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுது. நம்ம ஹீரோவும் உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும், என்னோட பாஸ்ட் லைஃப்பில் அப்படி என்ன தான் நடந்துச்சு ப்ளீஸ் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னால் இதை மட்டும் தான் இப்போதைக்கு சொல்ல முடியும், இதுக்கான நேரம் வரப்ப கண்டிப்பாக எல்லாத்தையும் தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போகுது. வேண்டாம் சொல்லிட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோட கனவு மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம ஹீரோட கையில் அந்த கார்டு கேமில் வர அந்த கார்டு நம்ம ஹீரோட கைக்குள்ளே இருக்கு. அந்த கார்ட்லேயும் ஷாஷின் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணா ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நேற்று நடந்த அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ கிறிஸ்டா கிளாஸுக்கு வரவும் நம்ம ஹீரோட கிளாஸ் டீச்சர் நீ ஓகேவா கொஞ்ச நாளாக கிளாஸுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டா போய் அவள் பிளேஸில் உட்கார்றா. நம்ம ஹீரோவும் ஷாக்லேயே அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீக்காவும் கொஞ்சம் கோவமாகவே அவளை பார்க்குறா. இப்படியே கிளாஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே பிடி பீரியட் வரவும் இவங்க எல்லாருமே பேஸ்கெட் பால் தான் விளையாடுறாங்க. அப்போ பால் நம்ம நீக்கா கையில் இருக்கவும் கிறிஸ்டா அப்பனும் டீமில் இருக்கா. அப்போ நம்ம நீக்காவும் நீ வின்னுக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி ஏறு, அடிக்கடி எங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காது. அது கிறிஸ்டாவும் நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்கிறது, அவர் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்கிறா, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டாவை கொண்டுட்டு போய் பாலை போடுறா. இப்படியே அவங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நிக்காவும் கோவப்பட்டுக்கிட்டு அப்புறம் உண்மையை சொல்லு அன்னைக்கு நைட்டு நீ யாரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை பார்த்து அங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லாருமே அவங்க என்ன பேசுகிறாங்க, அவள் யாரை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் நீக்காவை டக்குன்னு அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ அத்தனை பேருக்கு முன்னாடி அது மாதிரி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் சொல்கிறா. அது உன்னோட கற்பனையாக கூட இருக்கலாம், அதுக்காக போய் நீ அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் இது எல்லாத்தையுமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் வந்துட்டு இருந்து கோவமாக கிளம்புறா. இவங்க 2 பேர் பேசுறது எல்லாத்தையுமே கீழே நின்று கிறிஸ்டா கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே இவங்க வழக்கமாக மீட் பண்ணுற அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுமே நான் கார்டு கேமில் ஜெயிச்சிட்டேன் நீ தோத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நீக்காவை பார்த்து நீ விளையாட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் வரல அப்படின்னு நீக்கா சொல்கிறா. இதை கேட்டுட்டு அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நீக்கா நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துக்கு வர சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ அந்த மெசேஜை பார்த்துட்டு ஆனால் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிக்கிறான். இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது கிறிஸ்டா தான் இப்போ நம்ம ஹீரோக்கு முன்னாடி வரா. இப்போ அந்த வேர்ல்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறான். அங்கே வந்தால் நீ யாருன்னு உனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டா சொல்கிறா. சரி வர வழியில்லாமல் நம்ம ஹீரோ வர ஒத்துக்கிறான். இதுதான் அந்த வேர்ல்டுக்கு போகிற வழியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். இதை நான் ஆல்ரெடி என் கனவுல பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ கிறிஸ்டாவும் உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறான். நான் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ளே போகிறான். இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இந்த இடத்துல நம்ம 2 பேரும் ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், இங்கே தான் நமக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு கிறிஸ்டா நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா. இப்போ டக்குன்னு ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவோம். அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். டக்குன்னு கீழே குனியவும் அந்த அட்டாக்லேருந்து நம்ம தப்பிச்சிடறான். இப்போ அந்த மான்ஸ்டர் திரும்பி அட்டாக் பண்ண வரவும் கிறிஸ்டா அது என்னது, வா இந்த இடத்துலேருந்து ஓடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடவும் அவள் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறா. இப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது இது எல்லாமே ஒரு ட்ராப்பு தானு. நான் இதை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இப்போ அந்த மான்ஸ்டர் திருப்பி அட்டாக் பண்ண வரவும்
போச்சு, அவ்வளோதான், நான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு என்னை கூப்பிடுவேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு ஷீல்டு பவர் ஒன்று இமேஜின் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கையில் பார்த்தா அந்த கார்டு தான் இருக்குது. என்னை எப்பயாச்சும் கூப்பிடுவேன் அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. இப்போ இந்த மான்ஸ்டர் டக்குன்னு அந்த ஷீல்டை உடைக்கவும், கூப்பிடு கூப்பிடு, நான் இப்போ என்ன பண்ணுறது, ஷாஷின் வெளியே வா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். இப்போ பார்த்தா நம்ம ஹீரோக்கு முன்னாடி அவன் கனவுல வந்து அந்த கார்டு கேமில் வர கேரக்டர் ஃபைட் பண்ணுது. ஒரு வழியாக என்ன திருப்பி சமன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுது. நம்ம ஹீரோவால் இன்னும் அதை நம்ப முடியல. அப்படியே ஷாக்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னோட மானா பவரை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு அந்த பீஸ்ட்டும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுது. இப்போ அந்த பீஸ்ட்டும் நம்ம கிறிஸ்டாவை பார்த்து, நீ ஏன் வின்னோட மெமரிஸை திருப்பி கொண்டு வர ட்ரை பண்ணுற, ஏன்னா வின் மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளை விட நான் தான் ஸ்ட்ராங்னு எல்லாருக்கும் காமிக்கணும். அப்போனா நான் இதுக்காக கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பீஸ்ட் மாதிரி இருக்கதான் சொல்லுது. அப்போ இன்னும் நிறைய மாஸ்டர் அட்டாக் பண்ண வரவும் ஒரே அட்டாக்ல எல்லா மான்ஸ்டரையுமே டிஸ்ட்ராய் பண்ணுது. இதை பார்த்து நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். உன்னை நான் அப்புறமா மீட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போகுது. இப்போ நம்ம ஹீரோவோட பவர் அதிகமாக யூஸ் பண்ணி அப்படியே டயர்டாகி வாங்கிடுறான். அப்போ அந்த ட்ரம் கார்டும் நம்ம ஹீரோட கையில் தான் இருக்குது. அப்போ கிறிஸ்டா அவரோட கையில் ஒரு கார்டு எடுத்து பார்த்துட்டு லைட்டாக வில்லத்தனமாக சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஏவின் ஏவின் இப்போ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு நீக்கா நம்ம ஹீரோவை மடியில் படுக்க வச்சுட்டு, இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறா. நான் எப்படி இங்கே வந்தேன், அதுக்கு நீக்காவும் நீ பார்க்கில் மயங்கி கிடந்த எப்படி வந்தேன்னு கேட்குறா. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் நீக்கா, நீ சொன்னது உண்மைதான், அந்த கிறிஸ்டா ஒரு மான்ஸ்டர், நீ சொன்னப்பே நான் நம்பி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். பரவாயில்ல, இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீக்கா நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறா. அன்னைக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நான் கிறிஸ்டாவை ஸ்கூலில் பார்க்கவே இல்லை. அவர் ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கே வரதில்லை. இப்படியே நாட்கள் போகுது. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சம் பாஸ்ட் லைஃப் பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நீக்கா ஒரு நாள் அவர் ரெகுலராக போகிற அந்த இடத்துக்கு போகிறா. அப்போ கிறிஸ்டா டக்குன்னு அவன் முன்னாடி வரவும், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறா. ஏ கிறிஸ்டா, இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற அப்படின்னு நீக்காவும் கேட்குறா. உன் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறா. இப்போ நம்ம ஹீரோ உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஆள் கூப்பிடுறாங்க. இதை வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோட ஃபோனுக்கும் நீக்கா கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு. இப்போ கிறிஸ்டா நீக்காவை பிடிச்சி வச்சிருக்கா. இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் கேட்குறா. எனக்கு உன் கூட எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு ஒன்றுனா வின் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவான், வின்னை வச்சு நீ என்ன பண்ண போற, உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவும் கேட்குறா. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் எனக்கு முக்கியமான வேலை வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். நீக்கா உனக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவான் அப்படின்னு ஓடி வந்துட்டு இருக்கான். எங்களை என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நீக்கா கேட்குறா. என்ன விட்டா நீ என்னை பற்றி ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சேன், இதே நிலைமை நீடிச்சுட்டே இருந்தா உங்க வேர்ல்டுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீக்காவோட காதில் வந்து கிறிஸ்டா சொல்றா. இதை கேட்டவ ஷாக் ஆகவும், அதனால தான் நான் விளையாட போகிற கேமில் இன்னொரு பாட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ ஒரு வழியாக கிறிஸ்டா சொன்ன அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீக்கா உன்னை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக உள்ள ஓடி வந்துட்டு இருக்கான். நீக்கா நீக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம நீக்காவை கிறிஸ்டா அப்படியே ஒரு அவளோட பவரை யூஸ் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கா. நீக்கா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடைக்க ட்ரை பண்ணவும் நம்ம ஹீரோவால் அதை உடைக்க முடியல. இப்போ நம்ம ஹீரோக்கு முன்னாடி கிறிஸ்டா வரவும், ஏ கிறிஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு மேலே பார்த்தா ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் ஒன்று நிற்கிது. அது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ நீ இதை பற்றி கேட்குறியா, இது இந்த இடத்துல இருக்க ஒரு கிரியேச்சர் தான், இது இந்த இடத்துல இருக்க மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு கிறிஸ்டா சொல்கிறா. சரி இதெல்லாம் விடு, நீ எதுக்காக நீக்காவை பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ கவலைப்படாது, அவளை உன்கிட்ட நான் திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் அதுக்கு பதிலாக உன்னோட ஃபுல் பவரையும் எனக்கு காமிக்கணும், வின்ஸ் ஆமா, நீ என் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், முடியாது, நான் எதுக்கு அவங்க கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒழுங்கா என் கூட ஃபைட் பண்ணு அப்படின்னு கிறிஸ்டா கூப்பிடுறான். நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்கிறான். அப்புறம் எதுக்காக என் கூட ஃபைட் பண்ண ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் திருப்பி உன்னோட பவரை கொண்டு வரணும், அப்புறம் உன்னோட பவரை யூஸ் பண்ணு, ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டா கூப்பிடுறா. அப்போ சில மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ ஓடுறான். அப்படியே தடுக்கி கீழே விழுந்துட்டு நம்ம ஹீரோ போய் எழுந்திரிக்கிறான். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், என் கூட நீ டியூவல் ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ உனக்கு ஃபைட்டு தான் வேணும்னா தோக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ, இப்போ நான் அவன் கூட டியூவல் ஃபைட்டுக்கு வரேன், நீக்காவை கண்டிப்பாக திருப்பி கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மாச டைலாக் பேசிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி உன்னோட பவர் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறான். இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ட்ரம் கார்டு சொல்லவும், அப்போ நானும் இப்போ ஆரம்பிக்கிறேன். அப்படியே உங்க 2 பேருமே ஃபைட்டுக்கு ரெடி ஆகவும் அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் கதை சும்மா வேறு லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த அனிமிக்கு அப்புறம் எந்த அனிமி போடலாங்கிறத முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு இருக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.